ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் சரி நேர்லேயும் சரி உங்களோட கேமரா செட்டப் சரியில்லை, அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்டிஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது பால் கேமரா மேலே பட்டு கேமரா கீழே விழுது, பிளர் ஆகுது, லைட் செட்டப் பிளர் ஆகுது, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நேர்லேயே சொல்லியிருக்கிறாங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க. நேரில் எங்கள் வீட்லேயே பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி கேமரா செட்டப் சரியில்லை. ஸோ அதனாலேயே பாதி லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் நம்மளுக்கு வராது. ஸோ கேமரா க்ளீனாக நம்ம காமிச்சா தான் நம்மளால் லைக்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். இப்போது நம்மளோட வீடியோ ரீச் ஆகிறதுக்கே முக்கியம் வந்து கேமரா. அந்த கேமராவே சரியில்லைன்னா அதுக்கப்புறமா நம்ம வீடியோ போகாது. ஸோ அதுக்கு தான் யோசித்தேன், ஸோ முடிவு பண்ணேன். ஸோ அதே நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு நல்ல ஒரு கேமரா ஸ்டாண்டு 8.7 inches ஒரு கேமரா ஸ்டாண்டு வாங்கிட்டேன். ஸோ அன்பாக்ஸ் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் அது ஃபஸ்ட்டு ஒரு சிசர் எடுத்துருக்கேன், எந்த பக்கம் இங்கே அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இந்த பார்சல் வந்து 2-3 நாள் ஆச்சு. ஸோ இந்த பார்சல் மண்டே வந்துச்சு. இன்றைக்கி என்ன நாள்னா சாட்டர்டே. ஸோ ஒன் வீக் ஏன் வீடியோ வரலன்னு பார்த்தா நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ நானே இப்போ தான் இதை பார்க்க போகிறேன். ஸோ இந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னு ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சவுண்டும் நல்லா குவாலிட்டியாக கேட்கணும், வீடியோவும் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு பெஸ்ட்டாக ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ கைஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கே ஆசையாக இருக்குது பார்க்கணுன்னு. அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், புது ஸ்மெல். நல்லா பேக் பண்ணியிருக்கிறாங்க கைஸ். ஸோ வந்து நல்ல ஸோ பார்த்தீங்கன்னா என்னது இது, ஏதோ உழுது கீழே. எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டு இது என்ன கைஸ் இது, வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ், மைக்கில் ஜிப்லாக்கோட ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எவ்வளோ சைஸ் வருதுன்னு தெரில கைஸ் மைக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கு கைஸ். மைக் குவாலிட்டி எல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இதோட அன்பாக்சிங் வீடியோ தான். மைக் குவாலிட்டி எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ கைஸ் இவ்வளோ பெரிய மைக் கைஸ், இன்ஸ்டன்ட் மைக்கு. ஸோ இதுக்கு ஜிப்லாக்கோட ஸோ மைக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லார் ஃபோன்லேயும் சப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு மைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மைக் ஓப்பன் பண்ணியாச்சு, வாங்க. எவ்வளோ இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு ரப்பர் ஃபிட்டிங் கொடுத்துருக்குறாங்க. காய்ஸ் சூப்பராக என்ன இருக்குது, இது இல்லை. ஸோ ஏதோ இருக்குது கைஸ், இது இல்லை. ஸோ என்னன்னு தெரில, இருங்க பார்க்குறேன். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டாண்டு. ஸோ இது வந்து ஓப்பன் இங்கே பண்ணோம், இங்கே கொடுத்துருக்குறாங்க ஓப்பன்னு காமி. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டு. ஸோ இதில் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ 360 degrees ரொட்டேட் ஆகும்.
நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டாண்டில் இங்கே எந்த பொசிஷனில் செட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா லைட் ஏன் ஆயிட்டு. ஸோ நம்ம வீடியோலாம் வச்சு செட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு மைக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னும் என்னவோ இருக்குது கைஸ். ஸோ மைக்குக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு, மைக்கோட ஸ்டாண்டு. ஸோ வாங்க இதை வந்து இங்கே ஃபிட் பண்ணிடலாம். இந்த ரப்பரை வந்து இங்கே ஃபிட் பண்ணிடணும். ஏன்னா இது ஃபோனுக்கு மேலே வந்து சப்போர்ட்டாக இருக்கணும்னு. வாங்க ஃபிட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக் இது ஸ்டாண்டு. ஸோ இருங்க நான் ஒரு ஃபோனில் வந்து ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள் ஃபோனு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு மைக் இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமா இருந்தால் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த மைக்கு இன்னொரு ஃபோனில் வச்சு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரிஸ் ரொட்டேட் ஆகுது. ஸோ பாருங்கள் கைஸ் 360 டிகிரிஸ் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இனிமேல்ட்டு கேமரா வரிப்படவே வேணாம். ஒரு நல்ல ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட்டு ஹவு டு லேர்ன் கிரிக்கெட்ன்ற ஒரு வீடியோவில் நான் எல்லோரையும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறது, எப்படி இங்கே ஃபிட் பண்ணுறது, எப்படி என்னன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு இதில் காமிக்கிறேன். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே ஆகிட்ட பிறகு நான் இப்போயும் ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்துட்ட பிறகு வயர்லெஸ்ஸை தவிர்த்து நம்ம வந்து ப்ளூடூத் இது வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். ப்ளூடூத் மைக்கு. ஸோ நம்ம வந்து கூடிய சீக்கிரமே ப்ளூடூத் மைக்கெல்லாம் வாங்கி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம யூடியூப்பில் கொண்டு வந்துடுவோம். ஸோ கமெண்ட் பண்ணுங்களுக்கோ, நேரில் அந்த கேமரா வந்து சரியாக இல்லைன்னு சொன்னவங்களுக்கோ, இந்த கேமரா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த கேமரா நான் வாங்குறதுக்கு ஒருத்தர் தான் காரணம். ஸோ அவங்க தான் வந்து என்னோடய எடிட்டர்னே வச்சுக்கலாமே, வீடியோ கமெண்ட்ஸ் எடிட்டர்னு அவங்க தான் சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி இந்த ப்ரோக்ராம்லலாம் பேக் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி என் யூடியூப் சேனலில் பேக் ஸ்க்ரீனில் ஒரு நல்ல ஒரு கமெண்ட் வந்துச்சுனாலும் ஃபஸ்ட் ரிப்ளை, அப்புறமா ஒரு நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துச்சுனாலும் ஃபஸ்ட் ரிப்ளை எல்லாம் அவங்ககிட்ட தான் வரும். ஸோ அவங்க தான் எனக்கு வாரன் பண்ணாங்க, இந்த மாதிரி வீடியோ வந்து சரியாக வர மாட்டேங்குது கேமரா இல்லாத காரணத்தினால. ஸோ அதனால தான் நான் இந்த கேமரா வாங்கினேன். ஸோ அது யாருன்னு பேரை நான் வந்து அவங்க விருப்பம் இல்லாமல் நான் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கே புரியும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.